சுவாமி பார்த்தவரே எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். அப்படியா? உனக்கு என்ன வர வேணும் அப்பா? உனக்கு என்ன வர வேண்டும்? பரிதண்டமாக படிக்கின்றாய். நீ என்ன வரம் கேட்கின்றாய்? நீ இந்த அகில உலகத்துல எனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றாய்? எனக்கு சாகாத வரம், அழியாத செல்வம், குறைவில்லாத வாழ்வு, எங்க சென்று சண்டை செய்தாலும் என்னிடத்துல அனைவற்ற பேர்கள் தோல்விதான் சந்திக்க வேண்டும். நான் ஜெயம் பெற்று வர வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி. சாகாத வரங்காது சாகாத வரம், சாகாத உடல், அழியாத செல்வம், இப்படி வரங்கள் வேணும் சாமி. ஆமா கேட்கின்றாய். இந்த அகில உலகத்தில் எனக்கு அனைத்து செல்வங்களோடு எனக்கு அனைவற்ற வரங்களும் நீங்கள் தர வேண்டும். அப்படியா? இதுக்குதான் கடூரமான தவம் இருந்தாங்க. ஓஹோ, உயிரண்டதே போகக்கூடாது. ஆமா, யார் ஒருவராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. யார் ஒரு முறையாலும் என்னால் அழிவு வரவே கூடாது. சரி, அப்படிப்பட்ட வரத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும் சுவாமி. அப்படியா? நீ அஞ்ச வேண்டாம். எனக்கு வரம் கொடுத்து விட்டாய். நான் போய் வருகின்றேன் சுவாமி. ஆமா, கஷ்டப்பட்டது வந்தால் பிறகு என்னிடம் தேடி வருவாயப்பா. என் நாடு நகரம் சென்று நான் இப்பொழுது என் நாட்டுக்கு சென்று வருகின்றேன். பிறகு ஆபத்து என்றால் பிறகு உன்னை நான் சந்திக்கின்றேன். ஆகட்டும், சென்று வருவாய். போய் வருகின்றேன். எங்க போறீங்க? என் மனைவியை பார்க்க வேண்டும். பொழைக்க தெரியாதவையா? அன்னைக்கு இப்ப நான் சாதாரண ஆளா இருந்தா கூத்தாடிக்கிட்டு ஊர்ல எல்லாத்திலயும் சம்பளம் கொடுக்கறத வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு வாத்தியார் ஆகி போயிட்டேன். என்ன மயிருக்கு போய் நான் அடுத்தவனை பாக்கணும்? என்ன மயிருக்கு அடுத்தவனை பாக்கணும்? நானே வாத்தியாரு, நான் பார்த்து கொடுக்கறத நீ சம்பளம் வாங்கணும். அன்னைக்கு ஒன்ன மாதிரி நான் சம்பளம் வாங்கினேன். உண்மையா இல்லையா? இப்ப பொண்டாட்டி போய் என்ன மயிரியா பாக்குற? சாதாரண மனுஷன் இருந்தா பொண்டாட்டியை பார்த்தேன். இன்னைக்கு கைலாயத்தை ஆண்டவர்களை சிவங்கிட்டே வர வாங்கிட்டேன். அவன் என்ன ஒரு பொண்டாட்டி 9,000 பொண்டாட்டி கொடுக்கலாம். இங்க பாரு,
ஒரு பொண்டாட்டி பொடிக்கலாம் குரல் வச்சு போடலாம், இன்னொரு பொண்டாட்டி கட்டலாம். நம்மளுதான் வர இருக்குது, எவன் மயிர பிடிக்க முடியும்? சிவபெருமானே வரத்தை கொடுத்த பிறகு நீ ஏன் மனைவியிடத்துல போற? போக வேண்டாம் என்று சொல்லுகின்றார். எதுக்கு சொல்றேன்னு கேளு. அங்க போய் போண்டா கடையில போய் பச்சு சூடாரக்குள்ள சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அது ஆற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. வாங்கின வரத்தோட இப்ப கத்தி ஒண்ணு வாங்குறோம், அத தீட்டுறோம், தீட்டி இப்படி பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் வெட்டுறோம். இல்ல எதுல தீத்துறோமோ அதுலயே வெட்டி பாக்குறோம். அதே மாதிரி இப்ப வரத்தை வாங்கிட்டோமா, இந்த வரத்தை வச்சு சத்தியலோகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறோம் பாரு. ஆமா, அந்த பிரம்மதேவ கடவுளை நம்ம டெஸ்ட் பண்றோம். வரத்தை வாங்கணும் அல்லவா? ஆமா, வாங்கின வரத்தை உடனே நம்ம பார்க்க வேண்டும். அடி இல்லுக்கிறோம் மந்திரியாரை தொண்டகான துடிகான ஓடுனவ உடனே சத்தியலோகம் போக. எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ்? ஏய் இங்க வரா. இந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ்? 4 மணிக்கு வந்துருமா? வராது. சரி சத்தியலோகம் போலாம் இல்லவா? அட சத்தியலோகம் கண்ணனாடி சத்தியலோகம் வந்துவிட்டோம். சத்தியலோகத்துல சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் இருக்கின்றானே. சத்தியலோகம் வந்து சத்தியலோகத்துல சத்தியலோகம் அந்த பிரமை கொசப்பையன் அவன் இருக்கிறானு பாரு. பார்த்துட்டு நான் நிவாதசூரன் வந்திருக்கின்றேன் சரி அப்படின்னு சொல்லி அன்னவர் வாதத்தை பணி என்று சொல்வாய் போய் அப்படிங்கிறார். ஐயா மகாராஜா. ஆஹா, வாருங்கள் வாருங்கள். யாரப்பா நீ இவ்வளவு வேகமாக வருகிற? என்ன காரணம்? ஐயோ அதையாக கேக்குறேன். ஒரு சூரன் வந்திருக்கிறாங்க. யார்? நம்ம நாட்டை தேடியா? உங்க வீட்டு தேடி, நாட்டு தேடி எல்லாம் அல்ல, சத்தியலோகத்தை தேடி என்ன தேடி வந்திருக்கானா? ஆமா. யாருப்பா அந்த அசுரவன்? எதற்காக வந்திருக்கான்? விசாசூரன். சிவாசூரன் எதற்காக என்ன தேடி வந்திருக்கான்? ஐயோ அது தெரியாதா? யாங்க அவன் வந்தா எதுக்காக வந்தாங்க? போய் முன்ன படிங்க. அவன் பாதத்தை பாரு, மும்மூர்த்தி கடவுள முதல் கடவுள் நாங்க. அவன் பாதத்தை நாங்க பண்ணிட்டோமா? ஐயா, அவனுக்கு வரம் வேணும் என்றால் அவனை படைச்சவனே நான் தான். அவனுக்கு வர வேணும் என்றால் எங்க பாதத்தை படிந்து வரத்த வேண்டிய வரத்தை வாங்கி கொண்டு போக சொல். அப்படியா? போய் சொல்ல அவங்கிட்ட போய். என்னடி வரும்போது என்ன காரணம்? வருகின்றானா அண்ணவன் வரவில்லையா? நீ சொன்ன பிரகாரமா அங்கிருந்து வேக வேகமா ஓடி ஐயா சாமி உன்னை தேடி சூரர் வந்திருக்கிறாரு, ஓடுங்க பொண்டாட்டியும் புரிச்சுன போய் அவரு பாதத்தை படிங்க. என்ன அப்படியே அப்படி சூரனா வந்த வர சொல்றாய் அந்த கொசப்பையனா? ஆமா, நான் தான் அவனை நான் படைத்தவன். என்ன வந்து பாதம் படிக்க சொல்றானா? என்ன மண்ணு மிதிக்கிறவனா? ஆமா அப்படி சொல்றானா? ஆமா, நானே அவனை பார்க்கிறேன். அப்படியே சொல்லி பாருங்க. நாய் பிரமா ஆட பாதம் கோழி சொன்ன
திருவேற்காட்டை ஆண்டு வரக்கூடிய நிசாத சூரன் வந்திருக்கின்றேன். அல்லும் பகலும் பாராமல் நான் கடவுளாக நான் வந்திருக்கின்றேன். அரக்கனே மதிக்காமல் படிக்கி டேய் என்னடா சொல்ற? உலகத்திலேயே படிச்சவங்க நாங்க. ஆமா. உன்னை படிச்சோம், உலகத்தை படிச்சோம், உன்னை படிச்சோம், உங்க அப்பனை படிச்சோம், உங்க அம்மாவை படிச்சோம், எல்லாமே படிச்சிருக்கோம். சரி, படைக்கப்பட்ட பிரம்மாண்டத்துல வந்து ஓன் பாதத்தை பண்ணி சொல்லு. நீ என்னடா நீ தகுதியோட இருக்க? டேய் பாதம் படித்த கடவுள் இல்லடா போறதுக்கானே. பாதம் படித்த கடவுள் இல்லடா போனாருக்க பையன். அவன் பைத்தியத்தோட வரணும். அவன் பைத்தியத்தை நீக்கிதான் வைத்தியமணி அனுப்பணும். இருந்தாலும் நீ ஓம்பாதத்தை பணி இருக்கு. நீ கடவுள் இல்லை. சரி, கடவுள்லாம் நாங்க. அதனால உனக்கு வரம் வேணும் என்றால் எங்களை இருவர் பாதத்தையும் படைந்து வரத்தை வாங்கிட்டு உன்னுடைய அரண்மனைக்கு போகலாம். அப்படியா? போ. பாதம் அணிய முடியாது.